இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழகம் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் கூட்டுத் தொழுகை, ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் என நாடு முழுவதும் களை கட்டிய பக்ரீத் கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்பு. பக்ரீத் திருநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சமூகத்தில் அமைதிக்கான கட்டமைப்பை இந்த நன்னாள் வலுப்படுத்தட்டும் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5755 உயர்வு. இன்று காலை நிலவரப்படி 391 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலமாக இன்று இரவு மதுரை வருகை. விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. அன்புமணி என்னை சந்தித்தார். அப்போது என்ன பேசினோம் என்பதை பிறகு தெரிவிக்கிறேன். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தகவல். சின்னியா வந்தாங்களா, பேசினாங்களா ஐயா? சின்னியா வந்தாங்களா, பார்த்தாங்களா ஐயா? என்ன சொல்றேன். நன்றி, அவரோட பார்த்துக்கோங்க ஐயா. நன்றி. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வது மற்றும் உறுப்பினர் சேர்க்கை குறித்து முக்கிய ஆலோசனை. பாஜகவின் மதவாத அரசியலுக்கு பிற மாநிலங்களை போன்று தமிழக மக்கள் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை தேர்தலில் முருகர் உறுதிப்படுத்துவார் என்றும் திருமாவளவன் திட்டவட்டார். மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள், முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சங் பரிவார்கள் நடத்தும் நிகழ்ச்சி அல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து நடத்தும் மாநாடு என்றும் எல் முருகன் திட்டவட்டார். விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் தான் என கூறி விஜய் ரசிகரை மிரட்டும் தாவேகா நிர்வாகி. ஆடியோ இணையத்தில் வைரல். அப்படிலாம் பேசாதீங்க, எந்த தெரு அப்படிலாம் பேசவே பேசாதீங்க, சரியா? என் ஊர் அது, என் ஊர், எனக்கு என் கோட்டை, சரியாண்ணே? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த கேஸை கொடுப்பேன் அப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க. தயவு செய்து இதோடு நிப்பாட்டிங்க, சரியாண்ணே? நான் தளபதிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், தளபதிக்கு மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா எழுதி வச்சுக்கிறவங்க பேர் எழுதி, என்ன பேருனா என்ன பேரு?
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு. கிராம் ஒன்றுக்கு 8980 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 71840 ரூபாய்க்கும் விற்பனை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரம் வெளியீடு. ஒட்டுமொத்த அசையா சொத்துகளின் தற்போதைய சந்தை மதிப்பு 245 கோடி என வேட்புமனுவில் தகவல். தமிழகத்தில் புதிதாக சுங்கச்சாவடியை திறக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையே மானம்பாடியில் திறக்கப்படும் சுங்கச்சாவடி வரும் 12ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தகவல். ஆவினுக்கு போட்டியாக மாட்டுத் தீவன விற்பனையிலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கும் கர்நாடகாவின் நந்தினி பால் நிறுவனம். சந்தை வணிகம் என்பதால் ஆவினுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று பால்வளத்துறை அதிகாரிகள் தகவல். கல்பாக்கம் அருகே சாலை ஓரமாக அமர்ந்திருந்த இருவர் மீது ஆசிட் ஏற்றி வந்த லாரி மோதி கவிழ்ந்து விபத்து. இருவர் பலியான நிலையில் படுகாயமடைந்த ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. குற்றாலத்தில் குழு காற்றுடன் களை கட்டும் சீசன். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் பொருளாளர் ராஜினாமா. பதவியை ராஜினாமா செய்வதாக கிரிக்கெட் சங்க தலைவருக்கு செயலாளர் சங்கர் மற்றும் பொருளாளர் ஜெயராம் ஆகியோர் கடிதம். ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ஆயுதப்படைகள் குறித்து குஜராத் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜேஷ் சோனி சர்ச்சை பதிவு. வதந்திகளை பரப்பியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்ரா ஸ்ரீநகர் இடையே வணிக ரீதியிலான வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கியது. செனா பாலத்தை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில் ரயில் பயணத்தின் வீடியோ வெளியீடு. உக்ரைனின் கிவ் நகர் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல். அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மக்கள் 3 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைப்பது தொடர்பான மசோதா விவகாரம். அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே வெடித்த பகிரங்க மோதல். அமெரிக்காவின் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்காக நேரம் வந்துவிட்டதா? எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பு நடத்திய எலான் மஸ்க். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததை மறுபரிசீலனை செய்ய இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வலியுறுத்தல். விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு 4 கடிதங்கள் எழுதியதாக தகவல். வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பொது தேர்தல் நடைபெறும். அந்நாட்டின் இடைக்கால அரசு அறிவிப்பு.